Hey guys, welcome to our channel Epic Jobs. நான் உங்கள் நண்பன் ராம்குமார். ஸோ நேற்று டிஆர்பி தரப்புலேருந்து எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும். ஸோ எல்லாருமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் மெயில் வந்திருக்கும். ஸோ உங்கள் மார்க் கம்மியாக இருக்கவங்க அப்லோட் பண்ணுங்கள், மார்க் அதிகமாக இருக்கவங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லலை, எல்லாருமே தான் காமனாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த 4 கொஸ்டின் தவிர இன்னமும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபஸ்ட்டு வந்து பிலோ 100 மார்க் கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம அடுத்து இன்னொரு எக்ஸாம் வேறு எழுத போகிறோம். அடுத்து வர பாலிடெக்னிக் வேறு எழுத போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக அப்லோட் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசி தான் எங்கள் காலேஜில் கான்டாக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நான் 2 விதமாக சொல்லுவேன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஸ்கோரில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்கோரில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் காலேஜில் போய் ப்ரெசென்ட்லி ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. எப்போவுமே டிஎன்பிசி, டிஎன்இபி இவங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணும்போது ப்ரெசென்ட்டாக போய் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் டிஎன்இபி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க போய் ப்ரெசென்ட்டாக நிறைய காலேஜில் கான்டாக்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல ஸ்கோர் வச்சுருக்க கேண்டிடேட்ஸு எனக்கு வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அதாவது 120க்கு மேலே இருக்க எல்லா கேண்டிடேட்டும் உங்கள் காலேஜில் போய் கண்டிப்பாக வாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்க கேண்டிடேட் வேணால் ஸோ உங்களுக்கு ஆஸ்லேஷனில் இருக்கும்போது வேணால் உங்கள் டிசி இதை வேணால் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கெசட் ஆஃபீஸர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. நீங்கள் நெட்டில் இருந்தெல்லாம் ஃபார்ம் எடுக்க வேணாம். உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க தாலுகா ஆஃபீஸில் போங்க. அதை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில் அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த ஃபார்மேட்டு தான் கெசட் ஆஃபீஸர் ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதையுமே திங்கக்கிழமை நம்ம டிஆர்பி கால் பண்ணால் அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ கெசட் ஆஃபீஸருக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மு உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க தாலுகா ஆஃபீஸில் போய் அந்த வெளியில் உட்காந்துருக்க மனு எழுதுகிறவங்க இல்லை ஜெராக்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. அதுதான் ஃபார்மேட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்குவலன்ட் டிகிரி சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலன்ட் டிகிரிக்கு வந்து இந்த ஜிஓ கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, ஒரு கேண்டிடேட் இருக்கார், அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இன்னொரு கேண்டிடேட் இருக்கார், அவர் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இன்னொரு கேண்டிடேட் இருக்கார், அதாவது ஏ கேண்டிடேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. பிங்கிற கேண்டிடேட் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. சிங்கிற கேண்டிடேட் பிஇ மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த அதாவது பி அண்ட் சி, அதாவது பிஇ மெக்கட்ரானிக்ஸ் படித்த கேண்டிடேட்டும் பிடெக் படித்த கேண்டிடேட்டும் தான் அந்த ஈக்குவலன்ட் டிகிரிக்கான இதை அப்லோடு பண்ணணும். அதாவது 2020 நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல கேட்டிருக்கோம், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்கோம். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நோ கொடுத்துட்டு நீங்கள் போயிருக்கணும். ஸோ நீங்கள் இல்லை அப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலை, நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒரு பிடெக் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ அந்த கேண்டிடேட்டு தான் எஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஜிஓ படி இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவல் டு பிஇ மெக்கட்ரானிக்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் வந்து நான் அண்டர் பிஇ மெக்கானிக்கல் கீழே கொண்டு வரேன்னு சொல்லி இவங்களே ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு இருக்க கேண்டிடேட் தான் எஸ் கொடுத்து பண்ணியிருக்கணுமே தவிர மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த படித்தவங்க எஸ் கொடுத்துருக்கூடாது, நோன்னு கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து நான் 2020 அப்ளை பண்ணும்போது டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டு நான் நோ கொடுத்தேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்கும். மோரோவர் நீங்கள் டிஆர்பி கால் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 2020 அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஷார்ட் பீரியடாக இந்த 2-3 வருஷத்தில் நிறைய பேர் எம்இ முடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் டிஸ்டன்ஸில் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணுமான்னு கேட்டால், நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, இது ரெண்டையும் வச்சு தான் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் 2020க்கு அப்புறம் நீங்கள் எம்இ முடிச்சிருந்தீங்கன்னா மோரோவர் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அது தேவையில்லாத பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்சால் நீங்கள் போர்டுக்கிட்ட கூட கேட்டுருங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எந்தெந்த ஹெட் ஆஃபீஸில் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தாங்க.
அந்த பிடிஎஃப் கீழே நான் அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.